அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது ஆகஸ்ட் 26ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி எந்த விலைக்கு ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னா நம்ம பார்க்க போவது 24,915 நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ கேப் அப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் செயல்பாடுகள் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் மந்தோட நம்மளுக்கு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,888 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ஹையாக அமைஞ்சிருக்கு. அப்போ இதற்கு மேலே தான் நம்மளுக்கு அபோவ் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதற்கு பெயர் நம்மளுக்கு கேப் அப் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கும், ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய, அதாவது பயப்படக்கூடிய இடமாக அமையும். அப்போ இதில் எதாச்சும் ஒன்று முரண்பாடு, எஸ்டர்டே ஹை கீழேயோ ஓப்பனுக்கு கீழேயோ வராங்க அப்படின்னா, மிக முக்கியமாக ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழே வரக்கூடாது. அப்போ ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே ஹைக்கு கீழே நிலை பெறாங்கன்னா கால் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க. அந்த இடத்துல புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும். அப்படி அவங்களும் ப்ராஃபிட்டை புக் பண்ணலைன்னா மார்க்கெட் அந்த இடத்துல சைட்வே போய்டும். அப்போ இந்த சைடுவே போகும்போது கண்டிப்பாக என்ன ஆகிடும், ரெண்டு பக்கமே டீகே ஆகும். கால் ப்ரீமியம் டீகே ஆகும், புட் ப்ரீமியம் டீகே ஆகும். இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம். இதே புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் நல்லா வீழ்ச்சி அடைஞ்சு ப்ரீவியஸ் க்ளோஸும் கட் பண்ணி கீழே போகிற மாதிரி இருந்தாங்கன்னா மார்க்கெட்டுக்கே ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். அப்போ இது எதை உள்நோக்கி இருக்குது அப்படின்னா ஓப்பனும் எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது வீக்லி ஓப்பன். அப்போது வீக்லி க்ளோஸ், லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் நம்மளுக்கு என்ன 24,854. அப்போ இந்த வீக்லி ஓப்பன், இந்த ரெண்டுக்கும் மேலே சந்தை நிலை பெற்றாலே ரேஞ்ச் நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் அப்சைடாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய இடமும் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப உற்று நோக்கணும். முடிந்த அளவு இந்த இடத்துல 24,900 கால் புட் ஸ்ட்ரேடல் மட்டும் வரக்கூடாது. ஸ்ட்ரேடல் வந்தால் 80% மார்க்கெட் சைட்வேக்குள்ளே போயிடும். அதையும் நீங்கள் நன்றாக உற்று கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ லெவல்ஸ்ன்னு எடுத்துகிட்டா 24,850 கால் 850 புட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். $24,850 இதோட க்ளோசிங் 132. அப்போ 24,982, இவங்க 127 ரூபாய், 24,725 ரூபாய். இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். இவங்களோட ரெண்டு ஹையுமே ஒரு நியர்பை 150 போது 25,000, இவங்களும் 24,700. இது ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட்டுமே நம்மளுக்கு 24,850 அருகில் இருக்காங்க. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மைய அச்சு 24,850 இருக்குது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய், 260 ரூபா வராங்க. அப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,850 260, 250 புள்ளிகள் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 25,100. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 24,600. அப்போ இதுவரை தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த அளவு வர இவங்களுக்கு உண்டு. 24,850க்கு ஸ்ட்ரைக்குக்கு என்ன தாக்கம் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான தாக்கமாக படுகிறது. அப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் மிக முக்கியம். இதில் கால் செல்லர், புட் செல்லர், பேனிக் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.
அப்போ இந்த இடங்களை நீங்கள் நன்றாக உற்று கவனித்து அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி இருக்கலாம். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் நடக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது பிரேக் அவுட் நடந்தால் என்ன நடக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது பிரேக் அவுட் நடந்தால் என்ன நடக்குது இப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையோட என்ன மாதிரி தாக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்குது, 10 இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பிரேக் அவுட் இம்பேக்டட் அப்படிங்கிற பார்க்கும்போது 80% இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது அவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணாது. 20% மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஹை இம்பேக்டட் ரிவார்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 20% தான் ஹை உங்களுக்கு ரிவார்டு, நீங்கள் என்ன இம்பேக்ட் பண்ணாலும் அதில் ஹை ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பையருக்கு இருக்கிறது. 80% நடக்கக்கூடிய சந்தையோட வாய்ப்பில் உங்களுக்கு அவ்வளோ தூரம் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்காது. அதையும் நீங்கள் உற்று கவனிக்கணும். நிஃப்டியோட அட்டவணை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த மல்டிபிள் ஹெட்ஜுக்கு இவங்க ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 24,800க்கு மேலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். 24,800 கால் நம்மளுக்கு 132 ரூபாய், 24,932 ரொம்ப முக்கியம். சாரி 159. அப்போ 959 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். 24,800 புட் 104 ரூபாய், அப்போ 24,700 ரொம்ப முக்கியம். இந்த பிளேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி 51,000 கால் புட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராடல் 59,000 ஸ்ட்ராடல், 51,000 2 ஸ்ட்ராடல் இருக்காங்க. இந்த 2 ஸ்ட்ராடல் இருக்கும்போது 80% வந்துட்டு மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய மொமெண்டம் பண்ண விட மாட்டாங்க. 20% என்னாலும் பண்ணலாம். அப்போ இந்த பிரேக் அவுட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 51,000 கால் 414 ரூபாய் ஹைனா 51,400, இவங்களும் 400 ரூபானா 50,600. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப, ஏன்னா 2 பேர்த்துக்குமே சப்ளை ஜோன் இது தான், அதை நன்றாக உற்று கவனிக்கணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு 51,294 இந்த பக்கம் 330 ரூபா, அப்போ 50,670 ரூபாயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை உற்று கவனிங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் வந்துட்டு நிஃப்டி விட இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப இம்பேக்டட் பண்ணுற நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏற்றமடைகிறதா இல்லை குறைகிறதா அப்படின்னு பாருங்கள். ஏற்றமடைகிறதுனா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, குறைகிறதுனா அது டிகேவி நோக்கி பயணம் நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பெடுத்து அதற்கு உண்டான கால் செல்லர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த 2 புக் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருக்கணும். அதுக்கு உண்டான குறிப்புகளை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.